ஸோ போன தடவை வந்து விடாமுயற்சி பற்றி பேசுகிறப்ப நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரே விஷயம், அப்டேட் என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே இப்போ அப்டேட் ரெடியாக இருக்குது. சாலிடாக எந்த அப்டேட் பர்டிகுலராக வந்து இந்த படத்தோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ என்கேஜிங்கான ஒரு அப்டேட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து வரப்போகிற அப்டேட் வந்து படத்தோட அஃபிஷியல் பஸ்லுக்கா, இல்லை வந்து அஃபிஷியல் டீசரா, இல்லை அஃபிஷியல் ட்ரெய்லரா, இல்லை அஃபிஷியல் கிளம்ஸ் வீடியோ, இல்லை வழக்கம் போல் வந்து விடாமுயற்சி சம்மந்தமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் வித்தவுட் ஐடியா நாலேஜ் தான் இதை பற்றி மட்டும். ஸோ பட் ஆனால் வந்து வித்தவுட் ஐடியா நாலேஜாக இருந்தாலும் பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த விடாமுயற்சி படத்துக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே வந்து செம்மையாக எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஏன்னா இந்த படத்தோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நாம் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தோட அவுட்புட்டை பார்த்துட்டாங்க. பர்டிகுலராக வந்து தல அஜித் ஆகட்டும், அப்புறம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மகிழ் திருமணியாக இருக்கட்டும், இப்படி ஒன் பை ஒன்னாக இந்த படம் சார்ந்த அனைத்து நம்பரும் அனைத்து ஆட்களும் வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இந்த படத்தோட அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு இந்த விடாமுயற்சி டீம் வந்து சாலிடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து 2024 தான் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம், புரிஞ்ச விஷயம். பட் 2024 இந்த படம் வந்து எந்த மந்த்து வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சுல்ல. பட் இந்த கேள்விக்கு வந்து பதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க. ஆக்சுவலாக படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்து கம்மிங் சண்டே ஈவினிங் 7 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது. நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கம்மிங் சண்டே ஈவினிங் 7 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது அஃபிஷியல் அப்டேட் ஃபார் விடாமுயற்சி. ஸோ இந்த ஃபிலிம் சம்பந்தமான ஒட்டுமொத்த கேள்விக்குமே பதில் இந்த அப்டேட்டில் இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்தினது யார் தெரியுமா? சுரேஷ் சந்திரா. ஸோ தல அஜித்தோட PRO. ஸோ இவங்க கிட்டத்தட்ட இந்த அப்டேட் வந்து கொடுக்காம இருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து இந்த படம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சியோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படத்தோட அப்டேட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தல அஜித் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, படத்தோட ஷூட்டிங் தான் மேக்ஸிமம் வந்து 80% முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து 20% தான். ஸோ 80% முடிஞ்ச ஒரு படத்தோட அப்டேட்டை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அவுட்புட்டும் பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சினிமா ரசிகர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஒரு அப்டேட் விட்டால் நல்லா இருக்குமே. ஸோ கூடிய சீக்கிரமே இதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ட்டையும் PRO சுரேஷ் சந்திராட்டையும் அப்புறம் வந்து மகிழ் திருமேனிட்டையும் சொன்ன விஷயம் இது. கிட்டத்தட்ட அஜித் இவங்களோட ஆர்டர்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆர்டர் படியே வந்து இப்போ அப்டேட் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஸோ மகிழ் திருமேனி இவங்க தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேனலில், என்னோட சேனலில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஐ திங்க் இந்த படத்தோட முதல் அப்டேட்டே வந்து சேனலில் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். ஸோ இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மகிழ் திருமேனி தான் AK62 இயக்க போகிறார் அப்படின்னு ஒரு டைட்டிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை உங்ககிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் சாலிடாக. இப்போ வரைக்கும் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமான வியூஸ் போயிருக்கு. ஸோ நான்லாம் நினச்சி கூட பார்க்கல இப்படியாப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை வந்து இந்த வீடியோவுக்கு பர்டிகுலராக என்னோட வீடியோவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. பெரிய யூடியூப் சேனலுக்கு போக வேண்டிய வியூஸ் எல்லாம் வந்து இந்த சேனலில் பர்டிகுலராக வந்து இந்த வீடியோவுக்கு போயிருக்கே அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து இந்த படத்தின் மேலே அவ்வளோ பேர்
ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சு. ஸோ மகிழ் திருமேனி தான் AK62 இயக்க போகிறார் அப்படின்னு டைட்டில் சார்ந்த ஒரு வீடியோ சேனலில் எப்போவும் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 22,000 வியூஸ் போயிருக்கு நண்பா. ஸோ என்னால் நம்பவே முடியல. சேனல் ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து 2 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இவ்வளோ வியூஸ் போன ஒரு வீடியோ மேபி வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ டாப் லெவலில் இருக்குது சேனலில் அதிகம் போன வியூஸில் இதுதான் நம்பர் 1. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அப்டேட் வரப்போகுது. பட் ஆனால் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து இந்த அப்டேட் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா எனக்கு தெரியவே இல்லை. அதை பற்றி ஐடியாவும் கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து தல அஜித் வந்து டபுள் ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த படம் முழுக்க இவங்க கெரியரில் மைண்ட் ஸ்டோனாக ஆக போகுது. என்ன காரணம்னா தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன் இப்படி ரோலில் பண்ண எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அதிரி ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலில் வரப்போகிறதா ஒரு செய்திகள் இருந்துச்சு. நாமளும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் சரி நம்ம கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் இந்த வரப்போகிற அப்டேட்டில் கச்சிதமாக பொருந்துருச்சுன்னா உண்மையிலே இந்த படத்தோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட அவுட்புட்டு எப்படி இருக்குங்கிறதுல மேக்ஸிமம் வந்து இந்த வரப்போகிற அப்டேட்டை வச்சு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிங் மேக்கர் என்ட்ரி வர சண்டே ஞாபகம் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் இந்த அப்டேட் உண்மையிலே தாறுமாறாக தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இந்த அப்டேட்டில் வந்து உண்மையிலே வந்து அனிருத்தோட பிஜிஎம்மை நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அனிருத்தோட பிஜிஎம்மை கிட்டத்தட்ட வந்து விடாமுயற்சி படத்தில் எப்போ கேட்க போகிறோம் அப்படிங்கிற இந்த ஆர்வத்துக்கு பதில் கிடைக்கிற மாதிரி இந்த அஃபிஷியல் அப்டேட்டில் பிஜிஎம் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அனிருத்தோட முரட்டுத்தனமான ஒரு பிஜிஎம்மை இந்த படத்தில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஜெயிலர் படத்தில் இடம் பிடிச்ச அந்த பிஜிஎம்மும் சரி, லியோ படத்தில் இடம் பிடிச்ச அந்த பிஜிஎம்மும் சரி, விக்ரம் படத்தில் இடம் பிடிச்ச அந்த பிஜிஎம்மும் சரி உண்மையிலேயே வந்து யூனிக்காக இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி யூனிக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மியூசிக் ஓரியன்ட் மூவியாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ இந்த படத்தில் வந்து த்ரிஷா இவங்க வந்து அஜித்துக்கு பேரா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் பேரா பண்ணுற ஒரு படம். ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மங்காத்தா படத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு படம். ஸோ ஆரவ் ரொம்ப 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 எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படத்தில், என்ன பண்ண போகிறாரு இந்த படத்தில், எப்படி இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசப்பட போகுது அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த படத்தோட டைரக்டர் உண்மையிலே வந்து தலை சிறந்த ஒரு டைரக்டராக உருவெடுக்க போகிறாருங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இவரோட ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே வந்து டாப் நாச்சாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தடயம் படத்தில் ஸ்க்ரீன் பிளே தான் பெருசாக பேசப்பட்டுச்சு, அது இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து இடியப்ப சிக்கல் கொண்ட ஒரு திரைக்கதை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ யூகிக்க முடியாத ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். ஸோ மகிழ் இவங்களோட அந்த சம்பவத்தை இந்த படத்தில் நாம் வந்து பார்க்கலாம். மகிழ் திருமேனி இவங்களோட அதிரிபுத்திரியான ஒரு டைரக்ஷனில் தான் இந்த படம் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ எதுக்குமே வந்து மனுஷன் வந்து சளைச்சது கிடையாது. ஸோ இவ்வளோ கான்ட்ரவர்சி இவரை சுற்றி இருந்தாலும் இந்த விடாமுயற்சி பற்றி என்றைக்குமே எப்போதுமே எந்த இடத்துலையுமே இவர் ஓப்பனாக பேசினதே கிடையாது, சைலண்டாக தான் இருந்தார். மற்ற படத்தை டைரக்ட் பண்ணுறப்பெல்லாம் இந்த அளவுக்கு இவர்கிட்ட வந்து சைலண்டாக நாம் வந்து பார்த்ததே கிடையாது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த அளவுக்கு சைலண்டாக இருக்காருன்னா இவரோட ஒர்க்கு கண்டிப்பாக பேசுவோம். ஆமாங்க, நான் பேசக்கூடாது, என்னோட ஒர்க்கு தான் பேசும் அப்படின்னு ஒரு சில டைரக்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த வரிசையில் இந்த படத்தில் மகிழ் திருமேனி ஒர்க்கு கண்டிப்பாக பேசப்படும். ஸோ ஒளிப்பதிவு உண்மையிலே வந்து தாறுமாறாக இருக்கும். முதல் பாதி நீரோசா பண்ணியிருக்காங்க, 2ஆம் பாதி ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீரோசா ஒளிப்பதிவு உண்மையிலே வந்து யூனிக்கான ஒரு ஒளிப்பதிவாக இருக்கும். அதே மாதிரி ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு உண்மையிலே வந்து ஸ்டைலிஷான ஒளிப்பதிவாக இருக்கும். ஸோ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஒளிப்பதிவாளர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து மிரட்டி விட்டுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அப்டேட்டு வரப்போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அப்டேட்டு செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருங்க. வரப்போகிற அப்டேட்டு டீசரா, ட்ரெய்லரா, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கா, இல்லை வந்து கிளம்ஸி வீடியோவா அப்படிங்கிறத
நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எப்படி பார்த்தாலும் படத்தோட ரிலீஸ் டேட்டோட தான் அப்டேட் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த தடவை தலை தீபாவளியாக இருக்குன்னு தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். மேபி நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் எதிர்பாராத விதமாக படத்தோட ஷூட்டிங் முடியாத பட்சத்தில் ஏப்ரல் மாதம் 2024 ரிலீஸ் ஆகலை. ஆனால் படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 2024 தலை தீபாவளி தாங்க. ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் வந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வந்தால் தானே நமக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்போ தானே நம்மளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், வர சண்டே 7 மணிக்கு, அதாவது ஈவினிங் 7 மணிக்கு சரியாக விடாமுயற்சியோட அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்கள், ஒர்த்தபுளான ஒரு அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.